ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆஃப் 9th and 10th ஸ்டாண்டர்ட். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே நான் ஒரு முக்கியமான ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கேன். ஹார் பை ஹார் வந்து நீங்கள் என்னென்ன படிக்க போகிறீங்க அடுத்த 2.5 days எப்படி படித்து 95 எடுக்கணும்னு ஃபுல் ஸ்டடி பிளானை ஸ்கெட்ச் போட்டு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதில் உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டும் சொல்லியிருந்தேன். அது எல்லாமே அந்த வீடியோ ஒரு வாட்டி பார்த்துட்டிங்களான்னு தெரியல. பார்க்கலன்னா தயவு செஞ்சு ஒரு வாட்டி பார்த்துரு. சரி, எனக்கு லைட்டாக பயமாக இருக்குது. நான் வந்து இது வரைக்கும் சயின்ஸ் ஒன்றுமே படிக்கல. மேக்ஸ் பயந்துட்டு இருந்தேன். இப்போ வீட்டுக்கு வந்துட்டேன். எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும் போலவும் இருக்குது, அதே நேரத்தில் ஆனால் படிக்கணும்னு பயமாகவும் இருக்குது. சார், இதான் என்னோட பர்ஃபெக்டான மைண்ட் ஸ்டேட் அப்படின்னு நீ சொல்கிறேன்னா உனக்கான ஸ்டடி பிளான் தான் அந்த வீடியோ. சரியா? இதுக்கு இப்போ இந்த வீடியோ பார்க்குறேன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. நம்ம சேனல் கிளிக் பண்ணனாலே உனக்கு அந்த வீடியோ ஃபஸ்ட்டு உனக்கு காமிச்சிடும். சரியா? சரி, இப்போ அடுத்த கதைக்கு வந்துடும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். சார், இப்போ நான் ஓப்பனாக சொல்கிறேன், என் ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப லோ. சரியா? இப்போ இருக்கிற ப்ரிப்பரேஷனில் நான் வந்து 100க்கு ஒரு 50 எடுப்பேனா 55 எடுப்பேனானே எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு வந்து ஒரு 80 மேலே எடுக்கணும், 85 எடுக்கணும், 90 எடுக்கணும். நீங்கள் சொல்லுங்கள், இந்த கொஸ்டின்லாம் நீ படின்னு சொல்லுங்கள், நான் படிச்சிடுறேன். அவ்வளோதான். இந்த 2 days நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன் அப்படின்ற ஜோனில் நிறைய பேர் இப்போ ரெடியாக இருக்கா இல்லையா? உனக்காக 9th சரி 10th சரி எல்லா கொஸ்டின்ஸையும் நான் ஃபுல்லாக ஸ்கெட்ச் போட்டு சொல்லிடுறேன். சரியா? எவ்ரிதிங் 2 marks இருக்கட்டும், 4 marks இருக்கட்டும், 7 marks இருக்கட்டும், எவ்ரிதிங். அண்ட் இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்குது சார், 1 mark சொல்லுங்கள், கிரியேட்டிவ் 1 markன்னு ஒன்று இருக்குது சார். அதை எப்படி தான் நான் சமாளிக்கிறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு ஒரு ஜோனில் இருப்பேன். 500 கிரியேட்டிவ் 1 marks நான் என்ன செய்ய போகிறேன்னா, இன்னைக்கு லைவில் சொல்லித்தர போகிறேன். 8 மணிக்கு என் கூட லைவ் வந்துடும் நம்ம சேனலில். புரியுதா? 500 கிரியேட்டிவ் 1 marks நான் உனக்கு டீச் பண்ணுறேன். சரியா? ஸோ யாரெல்லாம் வர இன்ட்ரெஸ்டடாக இருக்கியோ, இதை கற்றுக்கணும் அப்படின்னு இருக்கியோ, நான் வரேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணேன். அவ்வளோதான். சரியா? இப்போது நான் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்னேன்ல, இப்போ தான் மேக்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்திருக்கோம், கொஞ்சோண்டு ரெஸ்ட் எடுத்து படிக்கணும் போல் இருக்கும்ல. அப்போ என்ன கேட்டால் அந்த கொஞ்சோண்டு ரெஸ்ட்டுக்கும் அதே நேரத்தில் டைமை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி பெஸ்ட்டு வந்து இந்த 1 marks படிக்கிறது தான். நீ 2 mark 4 mark 7 markலாம் படிக்கிற ப்ராப்ளம்லாம் போடுற அப்படின்னா அப்படியே பிரெயின் ஒரு மாதிரி டயர்டாகிடும். ஐயோப்பா என்னை விடு அப்படின்ற மாதிரி ஆகிடும். இது நாளைக்கு ஒன்று அஃபெக்ட் பண்ணும். சரியா? அதனால் இன்றைக்கி 1 mark என் கூட சேர்ந்து முடிச்சிரு. ஒன்ஸ் இதை முடிச்சிட்டின்னா அடுத்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கு வரும். ஸோ ஃபஸ்ட்டு நான் 10th சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். நான் ஸ்க்ரீனில் காமிக்கும் போது நீ நல்ல பிள்ளைய என்ன பண்ண, அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோ. சரியா? ஓகே? இல்லை பிடிஎஃபாக நான் கொடுக்குறேன், பிடிஎஃப் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோ. ஐ திங்க் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறது ஒரு சில பேருக்கு ஈஸி, ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது ஒரு சில பேருக்கு ஈஸி. எது கம்ஃபர்டபுளாக அதை செய்யணும். இது எக்ஸாம் டைம், இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோன்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்க தேவையில்லை. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் வைஸாக வந்து நீ 2 marks என்ன படிக்கணும், 4 marks என்ன படிக்கணும், அதுக்கடுத்து வந்து லாங் ஆன்சர்ஸ் என்ன படிக்கணும், ஹார்ட்ஸ் கொஸ்டின் இருக்குன்னா ஹார்ட்ஸ் கொஸ்டினில் என்ன படிக்கணும் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். சரியா? நீ ஒரு வாட்டி பார்த்துக்கோ. ஓகே? ஹார்ட்ஸ் கொஸ்டின்னா இங்கே ஹார்ட்ஸ்ன்னு மென்ஷன் ஆயிருக்கும். சரியா? அதேமாதிரி புக்கில் எந்த எக்ஸசைஸ் நம்பர் அதில் இருக்கிற எந்தெந்த கொஸ்டின் பார்க்கணுன்றதும் இங்கே உனக்கு அழகாக மென்ஷன் ஆயிருக்கு. எல்லாமே அதை ஒரு வாட்டி தெளிவாக பார்த்துக்கோ. சரியா? ஃபுல்லாக உனக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாத்தையும் சேர்த்து தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். இப்போ 9th வரேன். சரியா? 9th பசங்களா உங்களுக்கு நான் ஆக்சுவல் கொஸ்டின்ஸாகவே கொடுத்துருக்கேன். சரியா? இப்போ 9th நீ பெஸ்ட்டு என்ன பண்ணலாம், பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா 9th வந்து ஒவ்வொரு கொஸ்டினாக இருக்கிறதுனால இது நான் படித்து காட்டணும் அப்படின்னாலே வந்து உனக்கு நிறையா போகும். சரியா? ஸோ ஹியர் ஆர் த கொஸ்டின்ஸ். நீ வந்து நல்ல பிள்ளையா எல்லாமே என்ன பண்ணிக்கோ, கொஸ்டினாகவே இருக்குல்ல, இது எல்லாமே நீ வந்து டவுன்லோட் பண்ணிக்கூட. சரியா? டவுன்லோட் பண்ணிக்கிட்ட அப்படின்னு வச்சுக்கோங்க, உனக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீயும் அழகாக பார்க்கலாம். சரியா? ஸோ இதெல்லாம் சார் ஓகே டவுன்லோட் பண்ணோன்னா நான் எங்கே சார் டவுன்லோட் பண்ணோம்? ஒன்றும் இல்லை, அப்படியே இதே வீடியோவில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டை பார். அந்த ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் உனக்கு அதை பின் பண்ணி வச்சுருக்கேன். சரியா? இந்த பிடிஎஃப், இந்த கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் 9th தனியாக 10th தனியாக நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கிளிக் பண்ணி நீ என்ன செஞ்சுக்கலாம், அழகாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ பிளான் எல்லாருக்கும் கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டேன். போன வீடியோவில் ஃபுல் ஸ்டடி பிளான் ஹார் பை ஹார் சொல்லியிருக்கேன். தெரியலனா ஒரு வாட்டி போய் பார்த்துரு. சரியா? அண்ட் லைவ் செஷன் 500 கிரியேட்டிவ் 1 mark எல்லாத்தையும் என் கூட சேர்ந்து படிச்சிரு. போத் 9th and 10th எல்லாருக்கும் தான் அது. புரியுதா? சரியா? 2 பேருக்குமே தான் இருக்குது. உங்கள் போர்ஷன்ஸ்லேருந்தும் இருக்குது 9th. அதனால் லைவ் செஷனை மிஸ் பண்ணாத. உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அதை ஷேர் பண்ணுறேன். செய்ய மாட்டியா என்னன்னு தெரில, ஷேர் பண்ணு. சரியா? குட் பை.